தரங்கெட்ட தகுதி இல்லாத பிரசாந்த் ரங்கசாமி கூலியை பத்தி விமர்சிக்க எந்த தகுதியும் உனக்கு கிடையாது. உனக்கு பணம் சம்பாதிக்க வேண்டியதான் வாழ்க்கையில, உழைச்சி சம்பாதிக்கலாம். எவனோ கொடுக்குற பீய தின்னுட்டு பேசக்கூடாது. உனக்கெல்லாம் தகுதியே கிடையாது. எல்லாரையுமே சொல்லிட்டு இருப்பான். ரஜினி மேல வன்மத்தை கக்கிறதுக்கே வேலை. இந்த 3 சொம்பு இருக்கு, அதிபுத்திசாலி சொம்பு. அதாவது விஜய் சூப்பர் ஸ்டாரா என்னப்பா வசூல் பண்ணிட்டாரு? 2.0 நம்பர் 1ல இருக்கு. ஜெயிலர் 650 கோடி மேல நம்பர் 2ல இருக்குப்பா. என்னப்பா பண்ணிருக்காரு விஜய்? எல்லாம் ஃபேக்கு. அதாவது அதுதான், அது யாரு சொல்றாங்க? பிஸ்மி சொல்றாங்க, வேற யாரும் சொல்ல மாட்டாங்க. ஆல் டைம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். ஆனா ரீசெண்டா வசூல்ல சூப்பர் ஸ்டார் விஜய்னு சொல்ல வச்சிருக்காங்க. ஏன்னா நமக்கு மவுண்ட் ரோட் பிரான்ச் எல்லாம் கிரெடிட் ஆயிருது இல்ல, அதனால நமக்கு சொல்ல வருது எல்லாமே. இப்படிதான் சொல்லிட்டு இருக்காங்க. பணம் வருது, அதனால நாங்க பேசுறோம்னு பேசுறாங்க. பெய்டு மீடியா 10க்கு 10 ரூம்ல உட்காந்துக்கிட்டு சினிமா பார்க்காம ரிவ்யூ பண்ணிக்கிட்டு, அதே போல இன்னொன்னு சொல்லிக்கிறேன். இந்த ப்ளூ சட்டை மாறன்னு ஒரு சைக்கோ பைத்தியம் ஒண்ணு இருக்கு. அதை இந்தியா ஃபுல்லா தேடுறாங்க. தேடி கண்டுபிடிச்சு கொடுக்குறவங்களுக்கு 2 கோடி ரூபாய் கொடுக்குறாங்களாம். தேடி கண்டுபிடிச்சு கண்ணமாப்பேட்டை கிட்ட உட்கார சொல்றாங்க. ஏன்னா அங்கேயே பக்கத்துலேயே சுடுகாடு இருக்கிறதால ஈஸியா இருக்கும். ரெஸ்ட் இன் பீஸ். அதனால இந்த பைத்தியத்தெல்லாம் இருக்கிற வழியும் தமிழ் சினிமா உருப்படாது. அந்த பிஸ்மி ஒருத்தர் ரஜினியை கண்டாலே பிடிக்காது, அவர்கிட்ட பேசுறாரு. இது வேணும்னே 3 கோடி சேர்த்து சன் பிக்சர்ஸ் போட்டிருக்காங்க அப்படின்னு. சன் பிக்சர்ஸ்க்கு இந்த மாதிரி கீழ்த்தரமான வேலை செய்யணும்னு அவசியம் இல்லை, ரஜினிக்கும் சன் பிக்சர்ஸ்க்கும். ஆனா லியோ ஸ்கேம்ன்றத ப்ரூவ் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் டே ஓடி இருக்கலாம், 2வது டே 3வது டே எல்லாம் ஓடலப்பா. உங்க படம் வெறும் 4000 ஸ்கிரீன் ரிலீஸ் ஆன உங்க படம் எப்படிப்பா குதிச்சு போச்சு? போலியான பிம்பம், பணத்தை கொடுத்து பேசுறது வெக்கமா இல்லையா? திறமை இல்லைன்னா ஒதுங்கி போயிட்டு போ. ஆனா ஒண்ணு சொல்லி ஒத்துக்கோ, திறமை இல்லைன்னு ஒத்துக்கோ. 50 வருஷம் ஒருத்தன் சூப்பர் ஸ்டாரா இருக்கிறது வயிறு எரியுதா? பொட்டி நீரு ஆளுங்களுக்கு. தியேட்டர் வாசல்ல தண்ணி அடிச்சுட்டு உள்ளேயே போகாம அனில் காக்காசு நல்லாவே இல்லை பாக்காதீங்க, நல்லாவே இல்லை பாக்காதீங்க. அதுக்குதான் நீ பணம் கொடுத்து அனுப்புறியா அரசியல்ல? அப்ப நாட்டை எவ்வளவு சீர்கேடு பண்ணுவ நீ? உனக்கு சொம்படிக்கிற அந்த 3 பேருக்கு ஒண்ணு சொல்லிக் கொள்கிறேன். நீ என்ன பண்ணாலும் சரி, ஆலமரத்தை பிளேடால கிழிச்சினா ஆலமரம் விழாது. பிக்காலிஸ் நம்ம கை தான் கிழியும். அதை சொல்லிக்கிறேன். ரஜினி படம்னா டீகிரேட் பண்றது யார் யாரு பேரையே சொல்றேன், தைரியமா சொல்றேன். பிரசாந்த் ரங்கசாமி, அந்தனன் பிஸ்மி, அதுக்குன்னே இருக்காங்க மீடியாக்கள். ப்ளூ சட்டை மாறன், அந்த சவுக்கு சங்கர். மலத்தை வீட்டுல கொட்டக்கூடாது, வாயில கொட்டி இருக்கணும் உட்காந்து. சவுக்கு சங்கர் நீ எல்லாம் வரவே கூடாது. சினிமா ரிவ்யூக்கு நீ வரக்கூடாது. அரசியல்ல இருந்துட்டு சினிமா ரிவ்யூ பண்றேன்னு கூலி ரோஸ்ட் அப்படின்னு வரக்கூடாது. சவுக்கு சங்கர், உன்னை வீட்டுல பீய கொட்டி இருக்க கூடாது, உன் வாயில ஊத்தி கொட்டி இருக்கணும். ரஜினியை டீகிரேட் பண்றதுக்குன்னே ஒரு குரூப் இருக்கு, அதுக்குன்னே ஒரு ஆள் இருக்கு. அதுல விஜய் பேரு முன்னிலையில இருக்குன்னு சொல்றாங்க. அது உண்மையா பொய்யான்னு தெரியாது. அவங்க அப்பா ஆரம்ப கட்டத்துல இதான் பண்ணாரு, அஜித் தப்பிச்சிட்டாரு. சந்திரமுகி தியேட்டர் வாசல்ல நின்று சச்சின் பாருங்கன்னு சொன்ன கூமுட்ட பையன் தான் எஸ்.ஏ. சந்திரசேகர். அதனாலதான் புள்ள உன்னை வீட்டை விட்டு துரத்திட்டான். இது வன்மமா கண்டிக்கிறேன். தமிழ் சினிமா அழிய போறது. தமிழ் சினிமா 1000 கோடி அடிக்காது, சத்தியமா அடிக்காது. என்னைக்கு பின்வாசல் வழியா விஜய் வந்தானோ தமிழ் சினிமா அழிஞ்சு போச்சு. உன்ன மாதிரி உன் அப்பன் டைரக்டரோ தயாரிப்பாளரோ ரஜினிக்கு கிடையாது. கஷ்டப்பட்டு ரஜினி வந்தாரு. எந்த பேக்ரவுண்டும் இல்லாம வந்தவங்க ரஜினி, அஜித் எல்லாம். நீ உங்க அப்பாவை வச்சு படம் எடுத்து மாமியார் சோப்பு போட்டு அலம்பி பிட்டு படம் நடிச்சு அப்படிதான் வந்திருக்க நீ. சரி, வந்துட்டு போ. 10 வருஷமா முன்னணி நடிகர். எதுக்கு பீலா விட்டு போலியான பிம்பம்? அதாவது தன் திறமை மேல நம்பிக்கை இல்லாதவன் தான் இந்த வேலை பண்ணுவான். உன் பேரு தான் வருது, நீ முதல்ல கண்டுபிடி. உன் மூஞ்ச போட்டுதான் இன்ஸ்டாகிராம்லயும் ட்விட்டர்லயும் பண்ணிட்டு இருக்காங்க. அது என்ன ஏதுன்னு பார்க்காம பனையூர்லயே உட்கார்ந்துருந்தா பப்ளிக் பார்த்துட்டு இருக்கோம். எப்படி ஓட்டு போடுவோம்? உனக்கு வீடு வீடா ஓட்டு கேட்கணும். அரசியல் தான் வந்துட்டல்ல. சினிமா தேட்டர்ல உன்னோட அவர் பேர் என்ன, வாரியர்ஸ். அவங்களுக்கு என்னடா வேலை உங்க ஆளுங்களுக்கு? தியேட்டர் வாசல்ல தண்ணி அடிச்சுட்டு உள்ளேயே போகாம அனில் காக்காசு நல்லாவே இல்லை பாக்காதீங்க, நல்லாவே இல்லை பாக்காதீங்க. அதுக்குதான் நீ பணம் கொடுத்து அனுப்புறியா அரசியல்ல? அப்ப நாட்டை எவ்வளவு சீர்கேடு பண்ணுவ நீ? உனக்கு சொம்படிக்கிற அந்த 3 பேருக்கு ஒண்ணு சொல்லிக் கொள்கிறேன். நீ என்ன பண்ணாலும் சரி, ஆலமரத்தை பிளேடால கிழிச்சினா ஆலமரம் விழாது. பிக்காலிஸ் நம்ம கை தான் கிழியும். அதை சொல்லிக்கிறேன். அதனால இந்த படம் நீ என்ன சொன்னாலும் சரி, சக்சஸ்ஃபுல் பிளாக் பஸ்டர் மூவி. இந்த மாதிரி நெகட்டிவ் ரிவ்யூலாம் நார்த் இந்தியாலயோ இல்ல கர்நாடகா ஆந்திராலயோ கிடையாது. சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கு படம். நாங்கெல்லாம் அங்கே இருந்தா வரோம். ஃபாரின்ல இருக்கிற எங்களுடைய குழந்தைங்க படிக்குது, டிக்கெட் கிடைக்கல. செவ்வாய்க்கிழமை வழியும் டிக்கெட் ஃபுல்லு. ஆஸ்திரேலியால ரெக்கார்ட் பிரேக்கர். அயர்லாந்து 100 நாடுகளுக்கு மேல ரிலீஸ் ஆயிருக்கு. 100 நாடுகளுக்கு மேல ரிலீஸ் ஆன முதல் தமிழ் படம், இந்திய திரைப்படம் இந்த படம் தான். பிஜி தீவு, இஸ்ரேல், சவுத் ஆப்பிரிக்கால 25 லொகேஷன்ல ரிலீஸ் ஆயிருக்கு. ஸ்ரீலங்கால சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கு. யுஏஇல நம்பர் 1 இருக்கு.
யூஏஇ நம்பர் 1 அது இருக்கட்டுங்க. வார் 2 நீ லியோ வந்து சோலோவா ரிலீஸ் பண்ணடா. இந்த படத்தோட வந்து வார் 2 பெரிய படம் வந்து. வார் 2 ஒன்றும் சும்மா இல்லை. 21 ஸ்டேட்ல ரிலீஸ் பண்ணியிருக்கான் அந்த படத்தை. 21 ஸ்டேட். ஹிந்தி வந்து பெருசு. ஆனா அந்த படம் ஒண்ணுமே ஓடல. போலோ சங்கர் வந்து ஜெயிலர் ஃபெயிலூர் ஆக்குவான்னு சொன்னேன். ஆனா 650 கோடி. நீ 606 கோடி 300 கோடிக்கு மேல உனக்கு மார்க்கெட் இல்லைன்னு வேர்ல்டு ஃபுல்லா தெரியும். வந்துருச்சு. தமிழ் சினிமானா ஒரு மரியாதை இருந்துச்சு நார்த்ல. இப்ப அந்த மரியாதையே போயிடுச்சு. ஏன்னா லியோ ஸ்கேமர் ஆக்டர் விஜய், லியோ ஸ்கேம், லியோ ஃபிளாப், லியோ ஃபேக். ஏன்னா நீ தானே உன்னை போட்டு எடுக்கிற. 850 கோடி சம்பளம் யார் கொடுக்குறா? உங்கள் விஜய். அவருக்கே அவர் கொடுத்துப்பாரு. உன்னால தயாரிப்பாளர் பிச்சைக்காரன் 4 புக்கு போடலாம். நீ சரி அரசியலுக்கு போயிட்டியா? அதை ஒண்டி பார்க்கணும். எல்லா தியேட்டர் வாசல்லையும் நின்றுக்கிட்டு அனில்ஸை விட்டுன்னு இருக்கா காக்காசு. அப்படிதான் பண்ணாங்க. விடாமுயற்சி முதல் அப்படிதான் பண்ணாங்க. அஜித் படம் போது குட் பேட் ஆகல. ஏன்னா அவங்க அப்பா அதான் பண்ணாரு. ஏன்னா திறமை இல்லாதவன் தான் அந்த வேலை செய்வான். திறமையில உழைச்சி வரவன் பண்ணுவானா? உன் சினிமால ஏதாவது நல்ல கருத்து இருக்கா? அண்டா தண்ணி பத்தல, குண்டா தண்ணி பத்தல, போதை கஞ்சா. இது லோகேஷ்கோசரம் வரலைங்க. அதை சொல்லிடுறேன். 75% மக்கள் லோகேஷ் கனகராஜ் தான் நம்பல. ஏன்னா லியோ மாஸ்டர்னு குப்பை படம் எல்லாம் கொடுத்துருக்காரு. போதையிலே இருக்கிற மாதிரி கஞ்சா ட்ரக்ஸ் இதுதான் இருந்தது. அவன் மூளை அவ்வளவுதான். அவன் ஒரு மனநோயாளி லோகேஷ் கனகராஜ். ரஜினின்ற ஒரு மனுஷனுக்கோசரம் தான் எல்லாரும் வரும். அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். உன் பாட்டெல்லாம் எப்படி இருக்கு? உன் படமா அது படமா எவனுமே கன்சிடர் பண்ணலையப்பா. உனக்கு 3 சொம்ப ஒண்ணு உட்கார வச்சு போட்டு ரஜினிய மட்டமா பேசுறது, அஜித்தை மட்டமா பேசுறது, சிவகார்த்திகேயனை மட்டமா பேசுறது, சூர்யாவை பேசுறது. அவன் நாலடியாரன் தான் எதா இருந்தானடா. அவன் டாக்டர் எல்லாம் உருவாக்குறான்டா அகரம் ஃபவுண்டேஷன்ல. நீ யாரை உருவாக்குற? தற்கொலைகளை ஃபுல்லா பொறுக்கி பசங்களை விட்டு வெளியில நின்றுட்டு இருக்குங்க எல்லாம். இதை ஓப்பனா நீங்க டெலிகாஸ்ட் பண்ணணும். அந்த பிரசாந்த் ரங்கசாமி உன் தரம் உன் தகுதி உனக்கு துளி கூட கிடையாது. கள்ள உறவு, கள்ளக்காதல், அதனால்தான் நான் தட்டி கேட்கிறேன். கள்ளக்காதல், கள்ள உறவு பண்ண தக் லைஃப், கேட்டு பைய கமலஹாசனுக்கு லிப் டு கிஸ் சீனை, அது சூப்பர் படம். உனக்கு 4 தடவை பார்க்கலாம். கமலஹாசனோட சொந்த கதையை எதுக்குங்க பணம் செலவு பண்ணி நாங்க பார்க்கணும்? உனக்கு வெக்கமா இல்லையா? ரஜினி மேல வன்மத்தை கக்குறது. அவரையே நடிக்கிறாரு. கமலஹாசன் மூஞ்சி நடிக்கும் போது மார்க்கெட்டை விட்டாங்க. கமலஹாசன் நடிக்கும் போது ஏன்டா ரஜினிகாந்த் நடிக்க கூடாது? உங்களுக்கு எல்லாம் வெக்கமா இல்ல? நீ என்ன வேணா சொல்லிட்டு போ. வேர்ல்டுல திருப்பி சொல்றேன். ஆந்திரால இருந்து அருணாச்சல் பிரதேஷ் வரையிலும், கன்னியாகுமரியில இருந்து காஷ்மீர் வரையும் நாங்க நார்த் இந்தியால இருந்து வரோம். பெருமைக்கு சொல்றேன். நான் எங்க ஸ்டேட்ல தான் புக்கிங் ஓப்பன். அதை நான் பெருமையா சொல்லுவேன். அயர்லாந்துல இருந்து இருக்கிற உலகின் கடைக்குடி வர இஸ்ரேல் வரையிலும் ரஜினிகாந்த்னா யாருன்னு தெரியும். பிரைம் மினிஸ்டர் போனா கூட நீங்க ரஜினிகாந்த் ஊரான்னு கேட்கிற அளவுக்கு ரஜினிகாந்த் ஒரு நடிகன் தமிழை கொண்டு வந்து ஊர்ல தமிழ்ன்ற ஒரு மொழி இருக்கு அப்படின்றத உலகம் ஃபுல்லா கொண்டு போனதுல பெரும்பங்க அவர் போட்ட ரோட்ல தான்டா நீ நடந்து போற. அடுத்த கட்ட நடிகர்கள் ஒரு இண்டஸ்ட்ரி கொடுக்கல. பிரபாஸ் கொடுத்தாச்சு. ஆந்திரால சிரஞ்சீவிக்கு பின்னாடி வந்த பிரபாஸ், அல்லு அர்ஜுனா இருக்காங்களா? சிவராஜ்குமாருக்கு பின்னாடி வந்த யஷ் இருக்காங்களா? மோகன்லால், மம்முட்டிக்கு பிறகு வந்த துல்கர் சல்மான் இருக்காங்களா? இந்த 74 வயசானவர் தான் நின்றுட்டு இருக்காரு தமிழ்நாட்டுல. 2.0 அதோடைய ரெக்கார்டா இந்தியில 300 கோடி கிட்டத்தட்ட. அதை யாரும் பிரேக் பண்ணலப்பா. நம்பர் 1 கபாலி. அதோடைய 9 வருஷம் கழிச்சு தலைவர் தான் பண்ணியிருக்காரு. நீ முந்தன் தான் நாங்க சொல்றோம். ஃபேக்கா எதுக்கு உன் போலி பிம்பத்தை கட்டமைக்கிற? உனக்கு 3 சொம்ப போட்டு உட்கார வச்சுன்னு எப்ப பார்த்தாலும் ரஜினியுடைய படம் உண்மையான வசூலா இருந்தா கூட அந்த 3 சொம்பும் டிஸ்கவுண்ட் போட்டு குறைச்சு கொடுக்கும். ஆமா, ஜெயிலர் தான் நம்பர் 2. அவர் சொல்லிட்டாரு. டிஸ்ட்ரிபியூட்டர் ஸ்ரீதர் சொன்னதை நம்பணும். அவங்க என்ன சொல்லிட்டாங்க? நம்பர் 1ல அந்த தமிழ்நாடு கலெக்ஷன்ல ஜெயிலர். பேப்பர்லாம் வருதுங்க. நார்த் இந்தியா பேப்பர், டைம்ஸ் ஆஃப் இந்தியா, இந்தியன் எக்ஸ்பிரஸ், இந்தியா டுடே, NDTV எல்லாரும் என்ன சொல்றாங்க? 2023ல ஜெயிலர் தான் சவுத் இந்தியன் ஃபிலிம்ல நம்பர் 1ல வந்திருக்கு. ஹிந்தியில வந்து காடர் 2 அப்ப வந்து சன்னி தியோல் படம் வந்தது. அதுல அவங்க படம் தான் ஹிந்தியில. சன்னி தியோல் படம், அக்ஷய்குமார் படம்லாம் கூட ஓடல. ஓமை காட் ஓடல. இந்த படம் தான் வந்திருக்கு. போலியான பிம்பம், பணத்தை கொடுத்து பேசுறது வெக்கமா இல்லையா? திறமை இல்லைன்னா ஒதுங்கி போயிட்டு போ. ஆனா ஒண்ணு சொல்லி ஒத்துக்கோ. திறமை இல்லைன்னு ஒத்துக்கோ. 50 வருஷம் ஒருத்தன் சூப்பர் ஸ்டாரா இருக்கிறது வயிறு எரியுதா? பொட்டி நீரு. அதே போல ஒண்ணுன்னு சொல்றேன். அமிதாப் பச்சன் வந்து அந்த கேரக்டர் நடிக்கிறாரு. இவரு இந்த அமிதாப் பச்சனுக்கு 50 வயசுலயே குதாகவான் ஒரு படத்தோட மார்க்கெட் ஓவர். அதனால அவர் நடிக்கல. இன்னைக்கு 350 கோடி போட்டு சன் பிக்சர்ஸ் எடுக்கிறான்னா மார்க்கெட் இல்லைன்னா எடுப்பாங்களா? ஒவ்வொரு 550 கோடி டேபிள் ப்ராஃபிட் வந்தாச்சு. கூலி தான் நம்பர் 1ல இருக்கு. இப்ப வந்தாச்சு 340 கோடி வந்தாச்சு. இன்னும் சொல்ல போனா 170 கோடி அதை மறைச்சு 151 கோடி டாக்ஸ் கோசரம் கூட சொல்லுவாங்க. 170 கோடி தான் போட்டிருக்காங்க நார்த் இந்தியால. உன்னெல்லாம் எவனே தெரியாது. ஆந்திரால வந்து மார்க்கெட் இருக்கிற நடிகர்கள் யாருன்னு கேட்டா ரஜினிகாந்த், விக்ரம், சூர்யா.
கர்நாடகால பிரபாஸ், ரஜினி, அல்லு அர்ஜுனா. ஹிந்தில ரஜினியை தவிர எவனையும் தெரியாது. குக்கிராமத்துல போய் கேட்டா கூட எங்க வீணாலும் சொல்லுவேன். 4000 ஸ்கிரீன் ரிலீஸ் ஆன லியோ எப்படி அவனுக்கு வந்தது? 11,000 ஸ்கிரீன் ரிலீஸ் ஆன ஜவானே 129 கோடி தான் வந்திருக்கு. இது 100 நாடுகளுக்கு மேல ரிலீஸ் ஆனதால இது 151 கோடி. அதையும் சொல்லிக்கிறோம். 100 நாடுகளுக்கு மேல வந்த தமிழ் படம் இதுதான். பிஜு தீவுல இருந்து, இஸ்ரேல்ல இருந்து, மெக்சிகோல இருந்து எல்லா இடத்துலயும் ரிலீஸ் ஆயிருக்கு. 100 நாடுகளுக்கு மேல இது ஒரு மாநில மொழி திரைப்படம் தமிழ்ன்றது. அவங்கெல்லாம் என்னன்னே தெரியாது. ஜப்பான்ல எல்லாம் இந்திய படமே ரிலீஸ் ஆகாது. ஆனா அங்க போய் தமிழன் அத்தனை பேர் தமிழ்ல பேசுறாங்க. அது காரணம் ரஜினிகாந்த். நீ யார வேணா சொல்லிக்கலாம். ரஜினி மராத்தி, ரஜினி கன்னடா. அந்த ரஜினின்னா தமிழ்நாடுடா. அந்த மாதிரிதான் அங்கீகாரம் கொடுத்துருக்காங்க வேர்ல்ட்ல. நீ கொடுக்க தேவையில்லை. உட்கார்ந்து ரஜினி படம்னா டீகிரேட் பண்றது யார் யாரு பேரையே சொல்றோம், தைரியமா சொல்றோம். பிரசாந்த் ரங்கசாமி, அந்தணன் பிஸ்மி, அதுக்குன்னே இருக்காங்க மீடியாக்கள். ப்ளூ சட்டை மாறன், அந்த சவுக்கு சங்கர். மலத்தை வீட்டுல கொட்டக்கூடாது, வாயில கொட்டி இருக்கணும் உட்கார்ந்து. சவுக்கு சங்கர் நீ எல்லாம் வரவே கூடாது. சினிமா ரிவ்யூக்கு நீ வரக்கூடாது. அரசியல்ல இருந்துட்டே சினிமா ரிவ்யூ பண்றேன்னு கூலி ரோஸ்ட் அப்படின்னு வரக்கூடாது. சவுக்கு சங்கர் உன்னை வீட்டுல பீய கொட்டி இருக்க கூடாது, உன் வாயில ஊத்தி கொட்டி இருக்கணும். உனக்கெல்லாம் அதுதான் செருப்படி கொடுத்துருக்கணும் உனக்கு. அதே போல நல்ல மீடியாக்களும் இருக்காங்க, அவங்க பேரையும் சொல்லிடுறேன். ரெப்புடேஷன் இருக்கிற மீடியாக்கள் சேகவரா ஜெய்சங்கர், ஜான்லி சங்கர், சினிமுருகன், இவங்கெல்லாம் எந்த நடிகரையும் டீக்ரேட் பண்ண மாட்டாங்க. நியூட்ரலா சொல்லுவாங்க, பாப் சுரேஷ் உட்பட. ஆனா இங்க இருக்கிற மீடியாக்கள் மேல போன் பண்ண வேண்டியது ப்ரொடியூசருக்கு. அவர் பணம் போடலன்னு வன்மத்தை கக்கிறது. சரி, தக் லைஃபுக்கு இவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா? ஆந்திரால இருந்து எல்லாருக்கும் பிடிச்சி கூட்டின்னு வந்தாரு. கட்சியில என்னாச்சு? அல்ட்ரா டிசாஸ்டர் கமலஹாசனுக்கு. இந்தியன் 2வும் தக் லைஃபும் அப்படியே கவுத்துட்டாங்க. அந்த படத்தை பிரசாந்த் ரங்கசாமி எல்லாம் குப்பை படம். மிஸ்டர் லோக்கல் சிவகார்த்திகேயன் நடிச்சிருக்கணுமா? பாத்தீங்களா? அந்த டிஏஜிங் தலைவரோட சீன்ல எவனும் அப்பனே வந்தாலும் நடிக்க முடியாதுடா. ரஜினி தான் நடிக்க முடியும். என் திருப்பி சொல்றேன், ரஜினி என்ன ஆக்டிங் தெரியுமான்னு கேட்கிற தற்கொலைங்களே ஒன்னு சொல்லிக்கிறேன். முழு மலரம் போய் பாருங்க, காளியா. 6 இருந்து 60 வரை சந்தானமா போய் பாருங்க. தேவா பாருங்க தப்பு தலங்கள்ல. குமரனா பாருங்க எங்கேயோ கேட்டுக்கிறல்ல. ஜானிய பாருங்க, ஜானி வித்யாசாகரா பாருங்க. படிக்காதவன் போய் பாரு ராஜாவா, ராஜேந்திரன் என்கிற ராஜாவா. ஹிந்தில பகவான் தாதா, ஹித்திக் ரோஷன் சைல்டு ஆர்டிஸ்ட் அவர் இன்ட்ரடியூஸ். அந்த படம் கங்குவா, மேரி அதாலத், நிறைய சொல்லலாம். பகவான் தாதா, அதெல்லாம் அவ்வளவு படம். பகவான் தாதால ஹித்திக் ரோஷன் அறிமுகம். இவ்வளவு படம் இருக்கு, கிளாசிக்கான படம். அவர் படம் அவரு தான் நடிக்க முடியும். கமலஹாசன் பெரிய நடிகர், ரஜினிக்கு என்ன நடிக்க தெரியும்? உட்கார்ந்து பேசுற தற்குறிகளுக்கு ஒண்ணு சொல்லிக்கிறேன். ரஜினி மாதிரி பாஷா மாதிரி நடங்கடா, பாட்டை போட்டு ஒத்துக்கிறேன். ரஜினி மாதிரி அலெக்ஸ் பாண்டியனா பேசுங்க, ஒத்துக்கிறேன். அடுத்த கட்ட நடிகர். ரஜினிய முந்துங்களேன், வீரமா இருந்தா முந்து. இப்படி உட்கார்ந்து வேலை செய்யாத. தகுதி தரத்தை மிஸ்டர் பிரசாந்த் ரங்கசாமி வளர்த்துக்கோ. இந்த கள்ளக்காதலி, கள்ள உறவு, தமிழ் கலாச்சாரத்தை கெடுக்காத. தமிழுக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு. தமிழ் கலாச்சாரத்தை சீரழிக்காத. குப்பை படத்துக்கு சொம்படிச்சுக்கிட்டு உழைச்சி சாப்பிடுங்க. இப்படியே உட்காந்துக்கிட்டு ஓலை அறுத்துக்கிட்டு சாப்பிடாதீங்க. வன்மத்தை கக்காத. உனக்கு என்ன பண்ணாரு ரஜினி? ரஜினினா ஏன் உனக்கு வன்மம்? தமிழ் சினிமாவை உயர்த்தினாரு, அது தப்பா? வேற மொழியில அறிமுகமானா கூட 50 வருஷத்தை கொண்டாடி இருப்பாங்க, செலிப்ரேட் பண்ணிருப்பாங்க. இவங்க சிவாஜிக்கே கொண்டாடலைங்க. நடிகர் சங்கம் விஜயகாந்த் இருந்திருந்தா கொண்டாடி இருப்பாரு. அவங்க யாரை மதிச்சாங்க? யாரையும் மதிக்க மாட்டாங்க. தமிழ் சினிமா சாபக்கேடு. தமிழ் சினிமா தமிழை அழிக்கிறது. அதுதான் 1000 கோடி வசூல்ன்றது இனிமே கனவு. உடனே கேட்கலாம், சிவகார்த்திகேயன் இது பண்றாரு. சிவகார்த்திகேயன்லாம் அடங்கி இருக்கணும். முகுந்த் வரதராஜனுக்கு கிடைத்த வெற்றி அமரன். 45 வருஷமா நம்பர் 1ல இருக்கிறது ரொம்ப கஷ்டம். நாட் ஒன்லி தமிழ் பிலிம், ஹிந்திலையும் அவர் சக்சஸ் பண்ணியிருக்காரு. நிறைய படம் சொல்லலாம். சில்வர் ஜூப்ளி கொண்டாடின படம் நாங்கெல்லாம் பார்த்துருக்கோம். உங்களுக்கு ஒன்றும் ஐசியமா இருக்கும். 83 நாங்க பாக்குறோம் ரஜினி படத்தை ஹிந்தியில. அதனால வாய் அடக்கிட்டு இந்த ரிவ்யூஸை யாரும் நம்பலைங்க. இன்னைக்கு குறிச்சு வச்சுக்கோங்க, ஃபேமிலி ஆடியன்ஸ் 2வது நாளே வந்துட்டோம். இந்த கூட்டத்தை நீங்க சொல்லுங்க. கிருஷ்ணவேணியில ஹவுஸ்ஃபுல் போர்ட் போட்டிருக்காங்க, சுத்தமா டிக்கெட் கிடைக்கல. ஃபாரின்ல செவ்வாய்க்கிழமை டிக்கெட் இல்லப்பா. முட்டி மோதி பாக்குறோம், டிக்கெட் சுத்தமா கிடைக்கல. வெளிநாடு ஃபுல்லா. ஏன் இது மட்டும் எப்படி வந்ததுன்னு கேட்கிற விஜய் சொம்புகளுக்கு ஒன்னு சொல்லிக் கொள்கிறேன். 151 கோடி எப்படி வந்ததுன்னா 100 நாடுகளுக்கு மேல ரிலீஸ். அதனால நான் சொல்லிக்கிறேன் தைரியமா. வெறும் 4000 ஸ்கிரீன் ரிலீஸ் ஆன லியோ 600 கோடி 700 கோடின்னு வடை சுடாதீங்க. எல்லாரும் வடைய ஸ்நாக்ஸா சாப்பிடுவோம், டிஃபனா சாப்பிடுவோம். வடையே வாழ்க்கைன்னு நினைச்சிட்டு இருக்காரு காக்கா. அதை நிறுத்திட்டு உங்களை நீங்க மாத்திக்கோங்க. உங்களுடைய வாரியர்ஸ் அனில்ஸ் காக்காஸ்க்கு அட்வைஸ் பண்ணி திருத்துங்க, இல்லைன்னா உங்களுக்கே வினையா போயிடும். அதே போல மக்கள் சும்மா இருக்க மாட்டாங்க. பப்ளிக் இது எம்ஜிஆர் காலம் இல்ல.
இது வரையிலும் ரஜினி படத்தை பார்த்து பார்த்து நீ வளர்ந்துட்டு எம்ஜிஆர் ரசிகன் என்ன வேணா சொல்லிக்கோ. இது எம்ஜிஆர் காலம் இல்ல, மீடியாங்க அடுத்த நிமிஷமே வந்துருது. இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் எல்லாம் வந்துருது. பப்ளிக் வந்து உங்க ரிவ்யூ எல்லாம் நம்பல, எல்லாம் வந்து பாக்குறோம். திருப்பி சொல்ற தலைவருடைய அந்த எனர்ஜி 74 வயசுக்கு நம்ம கொண்டாடணும். இதுல தலைவர் மட்டும் நான் சொல்ல வரல, நல்லா சூப்பரா பண்ணியிருக்காருங்க. நாகார்ஜுனா, கிங் நாகார்ஜுனா, உபேந்திரா, ஸ்ருதிஹாசன் கூட நடிச்சிருக்காங்க, பரவாயில்ல. அந்த ஷோபின் அவர் தான் கலக்கிறாரு தலைவருக்கு அப்புறம். அந்த டிஏஜிங் கூஸ் பம்ப் படம் அருமையா இருக்கு, ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு பிடிச்சிருக்கு. இந்த மாதிரி உட்கார்ந்துக்கிட்டு வக்கரமான எண்ணத்தை நீ என்னென்ன பண்றியோ, ஒன்னே ஒண்ணுதான் சொல்லிக்கிறேன் திருப்பியும், ஆலமரத்தை பிளேடுல கிழிச்சா ஆலமரம் விழாது, பிக்காலிஸ் கை தான் அருந்து போகும், அதை சொல்லிக்கிறேன். அதனால படம் சூப்பரா இருக்கு, பாருங்க. மக்கள் எல்லாம் யாரும் நம்பல, வெட்டியா டைம் வேஸ்ட் பண்ணிட்டு 10க்கு 10 அடி ரூம்ல உட்காந்துன்னு ரிவ்யூ கொடுக்காதீங்க. எவனும் நம்பல, எல்லாரும் தேட்டர்ல இருக்கோம், நீங்களும் வந்து செலிப்ரேட் பண்ணுங்க. பிடிக்கலையா போத்திக்கிட்டு படுத்து தூங்குங்க. உங்க படம் வருது, அதையும் எங்களால திருப்பி அடிக்க தெரியும் சொல்லிட்டேன். தரம் கெட்ட தகுதி இல்லாத பிரசாந்த் ரங்கசாமி, கூலியை பத்தி விமர்சிக்க எந்த தகுதியும் உனக்கு கிடையாது. உனக்கு வந்து பணம் சம்பாதிக்க வேண்டியதான் வாழ்க்கையில, உழைச்சி சம்பாதிக்கலாம். எவனோ கொடுக்குற பீய தின்னுட்டு வந்து பேசக்கூடாது. உனக்கெல்லாம் தகுதியே கிடையாது. இன்னொரு வந்து உட்கார்ந்து இருக்கிற விஜய் சொம்பு யூடியூபர்ஸ்ல ஒரு சொம்பு 3 பேர் அந்தனன்னே சொல்றோம், அந்தனன்னே சொல்றோம். கும்மி இருட்டில் தமிழ் சினிமா, யோகேஷ் என்ன ஆவாரோ அந்த கவலையெல்லாம் பட வேண்டாம்ப்பா. பீஸ்ட்னு ஒரு பிளாப் படம் கொடுத்துட்டு நெல்சன் கும்மி இருட்டுல இருந்தார், அவரை தூக்கி சூரியனுக்கு பக்கத்துல உட்கார வச்சாரு தலைவர். லியோன்னு ஒரு சாக்கடை படம், அதை எடுத்துட்டு பாதாள சாக்கடையில போய் லோகேஷ், அவரையும் தூக்கி வெளிச்சத்து கொண்டு வந்திருக்கோம். இனிமே வினோத் எங்கேயாவது கும்மி இருட்டுல உழுந்துட போறாரு, அதை பாத்துக்க சொல்லுங்க. அந்த முதல் நாள் கூலி ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி நியூட்ரலா பேசின வாய்ங்கெல்லாம் மாத்தி 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 ஒவ்வொரு சேனல்ல பேசிட்டு வன்மத்தை கக்கிண்டு தமிழ் சினிமாவை அழிக்கிறதுக்கு இருக்கிற இந்த மீடியாக்களாலேயே தமிழ் சினிமா 1000 கோடிக்கு மேல வசூல் பண்றது இல்ல. திருப்பியும் சொல்றேன், ரஜினிக்கு பிறகு தமிழ் சினிமா கேள்விக்குறிதான் ஆகும். ரஜினிக்கு இருக்கிற வேர்ல்டு ஃபுல்லா மார்க்கெட் இருக்கிற ஒரே ஒரு பேன் இண்டியன் ஸ்டார், பேன் வேர்ல்டு ஸ்டார் ரஜினிகாந்த். நீ என்ன சொன்னாலும் சரி, அவர் வந்து தமிழர் இல்ல, அவர் வேற, அதெல்லாம் தேவையில்லடா. தமிழ்நாடுனாலே ரஜினிகாந்த் தான் கேட்பாங்க. உனக்கு எவனையும் தெரியாதாங்க, நார்த் இந்தியால மார்க்கெட் இருக்கிற நடிகர் 7 மொழியில நடிச்சிருக்காரு. ரஜினி கமல்லாம் 7 லாங்குவேஜ் நடிச்சிருக்காங்க. 75% ஹிந்தி பெல்ட்ல ரஜினிகாந்தா தான் தெரியும். 25% அல்லு அர்ஜுனா, பிரபாஸ், கமலஹாசனை தெரியும். உன்னெல்லாம் எவனையுமே தெரியாது. போய் வீடு வீடா ஓட்டு கேட்கறத விட்டுட்டு ஒவ்வொரு தேட்டர்லயும் தண்ணி அடிச்சுட்டு வந்து உள்ள போகாம வெளியிலேயே நின்றுக்கிட்டு யாரையும் பார்க்காதீங்க சொல்ற தற்குறி வேலைய செய்யாம, உங்க தலைவர் வந்து வாரியர்ஸ் அவங்க போய் மண்ணை கவ்வாம 2026ல அந்த வேலையை ஒழுங்கா போய் பாருங்க. உங்க படம் ஜனநாயகன் வருது, அது எங்களுக்கு செய்ய தெரியும், அது எப்படி போகுன்றது செய்ய தெரியும். அதனால ஒண்ணு சொல்லிக்கிறது என்னன்னா, இந்த ரிவ்யூஸ யாரும் பாக்குறது இல்ல. விஜய் பணம் தான் கொடுக்குறாரு, அப்படிதான் எல்லாருமே சொல்றாங்க. ஏன்னா அப்படிதான் எல்லாரும் சொல்றாங்க, அது உண்மையான்னு தெரியாது, ஆனா அதுதான் நடக்குது. ஒரு ஃபேக் ஐடியிலேயே 10 பேர் வரானுங்க. ரஜினி மேல வயசா அருவருக்கத்தக்க அளவு விஜய் ஃபேன்ஸ் பண்றத விஜய் கண்டிக்கலைன்னா ஏற்கனவே சினிமா லைஃப் முடிஞ்சு போச்சு. தெரிக்கு அப்புறம் எந்த படமும் ஓடாம எல்லாம் வந்து பொட்டிக்குள்ள போய் பினாமியா அவரே பணம் போட்டு எடுத்து ஒன்ன வச்ச எடுத்த தயாரிப்பாளர் அடுத்த நடிகரை வச்சு எடுக்காம ஃபுல்லா வாஷ் அவுட் ஆகி இப்ப நீ சினிமா விட்டு அரசியலுக்கு போயிருக்கே, உன்னை நம்பி எப்படி ஓட்டு போடுவோம்? பொய் சொல்ல கத்துக்கலாம் தற்கொலை வெற்றி கழகத்துல, அடுத்த நடிகரை அழிக்க கத்துக்கலாம், அப்பா அம்மாவை வீட்டை விட்டு துரத்த கத்துக்கலாம், பொண்டாட்டி பிள்ளைய வெட்டிட்டு வேற பொம்பளையோட போக கத்துக்கலாம். அதுதான் நீ சொல்லி கொடுத்துருக்க. நீ கண்டிக்கலைன்னா உன் வாரியஸ நீ வீணா போயிடுவ. உன்னுடைய படம் திருப்பி வருது. ஒரு 50 வருஷம் ஆன ரஜினிகாந்துக்கு சந்திரபாபு நாயுடு ட்வீட் போடுறாரு, பிரைம் மினிஸ்டர் மோடி போடுறாரு. நாட் ஓன்லி அந்த பார்ட்டி மட்டும் இல்ல, செல்வ பெருந்தகையில இருந்து பொலிட்டீஷியன்ஸ் எல்லாரும் போடுறாங்கடா. அந்த மாதிரி ஆளுமையான ஆளு உன்னெல்லாம் யாருன்னே தெரியாது. 51 வயசுக்கு ரஜினி இருந்த ஆளுமை நீ இல்ல. போலியான பிம்பம் கட்டமைக்கிறதுக்கு 361 பிஸ்மி டெலிகாஸ்ட் பண்ணணும், அதுக்குதான் பேசுறான். அந்த பிஸ்மி வந்து 361 ரஜினியை கண்டாலே பிடிக்காது, அவர்கிட்ட பேசுறாரு. இது வந்து வேணும்னே 3 கோடி சேர்த்து சன் பிக்சர்ஸ் போட்டிருக்காங்க அப்படின்னு. சன் பிக்சர்ஸ்க்கு இந்த மாதிரி கீழ்த்தரமான வேலை செய்யணும்னு அவசியம் இல்லை, ரஜினிக்கும் சன் பிக்சர்ஸ்க்கும். ஆனா லியோ ஸ்கேம்ன்றத ப்ரூவ் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் டே ஓடி இருக்கலாம், 2வது டே 3வது டே எல்லாம் ஓடலப்பா. உங்க படம் வெறும் 4000 ஸ்கிரீன் ரிலீஸ் ஆன உங்க படம் எப்படிப்பா குதிச்சு போச்சு?
11,000 ஸ்கிரீன் ரிலீஸ் ஆன ஜவானே 129 கோடி தான்ப்பா போயிருக்கு. உங்க படம் எப்படிப்பா? உங்களுக்கு மார்க்கெட்டே கிடையாது. லியோ ஸ்கேம், லியோ ஃபேக், லியோ ஃபிளாப். நார்த் இந்தியா ஃபுல்லா ஒரு தமிழ் சினிமானா ஒரு மரியாதை இருந்தது. ஆனா இப்ப சுத்தமா மரியாதை இல்ல. லியோ ஸ்கேமர் ஆக்டர்னா அது விஜய், ஃபேக் ஆக்டர்னா விஜய், இப்படிதான் சொல்றாங்க. மரியாதையே போயிடுச்சு. லியோ வந்து அவர் பினாமின்னா தான் நீங்க இஷ்டத்துக்கு போடலாமே. 5 லட்சத்துல இருந்து 8 லட்சம் கொடுத்தா ஒரு போஸ்டர் ரெடி. இப்படிதான் சொல்லிட்டு இருக்காங்க. பணம் வருது, அதனால நாங்க பேசுறோம்னு பேசுறாங்க. பெய்டு மீடியா 10க்கு 10 ரூம்ல உட்காந்துக்கிட்டு சினிமா பார்க்காம ரிவ்யூ பண்ணிக்கிட்டு, அதே போல இன்னொன்னு சொல்லிக்கிறேன். இந்த ப்ளூ சட்டை மாறன்னு ஒரு சைக்கோ பைத்தியம் ஒண்ணு இருக்கு. அதை வந்து இந்தியா ஃபுல்லா தேடுறாங்க. தேடி கண்டுபிடிச்சு கொடுக்குறவங்களுக்கு 2 கோடி ரூபாய் கொடுக்குறாங்களாம். தேடி கண்டுபிடிச்சு கண்ணமாப்பேட்டை கிட்ட உட்கார சொல்றாங்க. ஏன்னா அங்கேயே பக்கத்துல சுடுகாடு இருக்கிறதால ஈஸியா இருக்கும். ரெஸ்ட் இன் பீஸ். அதனால இந்த பைத்தியத்தெல்லாம் இருக்கிற வழியும் தமிழ் சினிமா உருப்படாது. எல்லாரையுமே சொல்லிட்டு இருப்பான். ரஜினி மேல வன்மத்தை கக்கிறதுக்கே வேலை. இந்த 3 சொம்பு இருக்கு, அதிபுத்திசாலி சொம்பு. அது வசூல்ல வந்து விஜய் வந்து சூப்பர் ஸ்டாரா. என்னப்பா வசூல் பண்ணிட்டாரு? 2.0 நம்பர் 1ல இருக்கு. ஜெயிலர் 650 கோடி மேல நம்பர் 2ல இருக்குப்பா. என்னப்பா பண்ணிருக்காரு விஜய்? எல்லாம் ஃபேக். அதாவது அதுதான். அது யாரு சொல்றாங்க? பிஸ்மி சொல்றாங்க, வேற யாரும் சொல்ல மாட்டாங்க. ஆல் டைம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். ஆனா ரீசெண்டா வசூல்ல சூப்பர் ஸ்டார் விஜய்னு சொல்ல வச்சிருக்காங்க. ஏன்னா நமக்கு மவுண்ட் ரோட் பிரான்ச் எல்லாம் கிரெடிட் ஆயிருது இல்ல, அதனால நமக்கு வந்து சொல்ல வருது எல்லாமே. சன் டிவி பணம் கொடுத்தா புகழ்ந்து பேசுவாங்க, இல்லைன்னா புகழ்ந்து பேச மாட்டாங்க. ரஜினியை டீக்ரேட் பண்றதுக்குன்னு ஒரு குரூப் இருக்கு, அதுக்குன்னே ஒரு ஆள் இருக்கு. அதுல விஜய் பேரு முன்னிலையில இருக்குன்னு சொல்றாங்க. அது உண்மையா பொய்யான்னு தெரியாது. அவங்க அப்பா ஆரம்ப கட்டத்துல இதான் பண்ணாரு. அஜித் தப்பிச்சிட்டாரு. சந்திரமுகி தியேட்டர் வாசல்ல நின்று சச்சின் பாருங்கன்னு சொன்ன கூமுட்ட பையன் தான் எஸ்.ஏ. சந்திரசேகர். அதனாலதான் புள்ள உன்னை வீட்டை விட்டு துரத்திட்டான். இது வன்மமா கண்டிக்கிறேன். தமிழ் சினிமா அழிய போறது. தமிழ் சினிமா 1000 கோடி அடிக்காது, சத்தியமா அடிக்காது. என்னைக்கு வந்து பின்வாசல் வழியா விஜய் வந்தானோ தமிழ் சினிமா அழிஞ்சு போச்சு. உன்ன மாதிரி வந்து உன் அப்பா டைரக்டரோ தயாரிப்பாளரோ ரஜினிக்கு கிடையாது. கஷ்டப்பட்டு ரஜினி வந்தார். எந்த பேக்ரவுண்டும் இல்லாம வந்தவங்க ரஜினி, அஜித்லாம். நீ உங்க அப்பாவை வச்சு படம் எடுத்து மாமியார் சோப்பு போட்டு அலம்பி விட்டு படம் நடிச்சு அப்படிதான் வந்திருக்க நீ. சரி, வந்ததான் வந்துட்டு போ. 10 வருஷமா முன்னணி நடிகர். எதுக்கு பீலா விட்டு போலியான பிம்பம்? அதாவது தன் திறமை மேல நம்பிக்கை இல்லாதவன் தான் இந்த வேலை பண்ணுவான். உன் பேரு தான் வருது, நீ முதல்ல கண்டுபிடி. உன் மூஞ்ச போட்டுதான் இன்ஸ்டாகிராம்லயும் ட்விட்டர்லயும் பண்ணிட்டு இருக்காங்க. அது என்ன ஏதுன்னு பார்க்காம பனையூர்லயே உட்கார்ந்துருந்தா பப்ளிக் பார்த்துட்டு இருக்கோம். எப்படி ஓட்டு போடுவோம்? உனக்கு வீடு வீடா ஓட்டு கேட்கணும். அரசியல் தான் வந்துட்டல்ல. சினிமா தேட்டர்ல உன்னோட அவர் பேர் என்ன, வாரியர்ஸ், அவங்களுக்கு என்னடா வேலை? உங்க ஆளுங்களுக்கு தேட்டர் வாசல்ல தண்ணி அடிச்சுட்டு வந்து உள்ளேயே போகாம அனில் காக்காசு நல்லாவே இல்லை பார்க்காதீங்க, நல்லாவே இல்லை பார்க்காதீங்க. அதுக்கு தான் நீ பணம் கொடுத்து அனுப்புறியா அரசியல்ல? அப்ப நாட்டை எவ்வளவு சீர்கேடு பண்ணுவ நீ? உனக்கு சொம்படிக்கிற அந்த 3 பேருக்கு ஒன்று சொல்லிக் கொள்கிறேன். நீ என்ன பண்ணாலும் சரி, ஆலமரத்தை பிளேடால கிழிச்சின்னா ஆலமரம் விழாது. பிக்காலிஸ் கை நம்ம கை தான் கிழியும். அதை சொல்லிக்கிறேன். அதனால இந்த படம் நீ என்ன சொன்னாலும் சரி, சக்சஸ்ஃபுல் பிளாக் பஸ்டர் மூவி. இந்த மாதிரி நெகட்டிவ் ரிவ்யூலாம் நார்த் இந்தியாலயோ இல்ல கர்நாடகா ஆந்திராலயோ கிடையாது. சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கு படம். நாங்கெல்லாம் அங்கே இருந்தா வரோம். ஃபாரின்ல இருக்கிற எங்களுடைய குழந்தைங்க படிக்குது, டிக்கெட் கிடைக்கல. செவ்வாய்க்கிழமை வழியும் டிக்கெட் ஃபுல்லு. ஆஸ்திரேலியால ரெக்கார்ட் பிரேக்கர். அயர்லாந்து 100 நாடுகளுக்கு மேல ரிலீஸ் ஆயிருக்கு. 100 நாடுகளுக்கு மேல ரிலீஸ் ஆன முதல் தமிழ் படம், இந்திய திரைப்படம் இந்த படம் தான். பிஜி தீவு, இஸ்ரேல், சவுத் ஆப்பிரிக்கால 25 லொகேஷன்ல ரிலீஸ் ஆயிருக்கு. ஸ்ரீலங்கால சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கு. யுஏஇல நம்பர் 1 இருக்கு. யுஏஇ நம்பர் 1. அது இருக்கட்டுங்க. வார் 2 நீ லியோ வந்து சோலோவா ரிலீஸ் பண்ணடா. இந்த படத்தோட வந்து வார் 2 பெரிய படம். வந்து வார் 2 ஒன்றும் சும்மா இல்லை. 21 ஸ்டேட்ல ரிலீஸ் பண்ணிருக்காங்க அந்த படத்தை. 21 ஸ்டேட். ஹிந்தி வந்து பெருசு, ஆனா அந்த படம் ஒண்ணுமே ஓடல. போலோ சங்கர் வந்து ஜெயிலர் ஃபெயிலூர் ஆக்குவான்னு சொன்னேன். ஆனா 650 கோடி. நீ 606 கோடி 300 கோடிக்கு மேல உனக்கு மார்க்கெட் இல்லைன்னு வேர்ல்டு ஃபுல்லா தெரியும். வந்துருச்சு. தமிழ் சினிமானா ஒரு மரியாதை இருந்துச்சு நார்த்ல. இப்ப அந்த மரியாதையே போயிடுச்சு. ஏன்னா லியோ ஸ்கேமர் ஆக்டர் விஜய், லியோ ஸ்கேம், லியோ ஃபிளாப், லியோ ஃபேக். ஏன்னா நீ தானே உன்னை போட்டு எடுக்கிற. 850 கோடி சம்பளம் யார் கொடுக்குறா? உங்கள் விஜய். அவருக்கே அவர் கொடுத்துப்பாரு. உன்னால தயாரிப்பாளர் பிச்சைக்காரன் 4 புக்கு போடலாம். நீ சரி அரசியலுக்கு போயிட்டியா? அதை ஒண்டி பார்க்கணும். எல்லா தியேட்டர் வாசல்லையும் நின்றுக்கிட்டு அனில்ஸை விட்டுன்னு இருக்கா காக்காசு. அப்படிதான் பண்ணாங்க. விடாமுயற்சி முதல் அப்படிதான் பண்ணாங்க. அஜித் படம் போது
குட் பேட் ஆகல. ஏன்னா அவங்க அப்பா அதான் பண்ணாரு. ஏன்னா திறமை இல்லாதவன் தான் அந்த வேலை செய்வான். திறமையில உழைச்சி வரவன் பண்ணுவானா? உன் சினிமால ஏதாவது நல்ல கருத்து இருக்கா? அண்டா தண்ணி பத்தல, குண்டா தண்ணி பத்தல, போதை, கஞ்சா. இது லோகேஷ்கோசரம் வரலைங்க. அதை சொல்லிடுறேன். 75% மக்கள் லோகேஷ் கனகராஜ் தான் நம்பல. ஏன்னா லியோ மாஸ்டர்னு குப்பை படம் எல்லாம் கொடுத்துருக்காரு. போதையிலே இருக்கிற மாதிரி கஞ்சா, ட்ரக்ஸ் இதுதான் இருந்தது. அவன் மூளை அவ்வளவுதான். அவன் ஒரு மனநோயாளி லோகேஷ் கனகராஜ். ரஜினின்ற ஒரு மனுஷனுக்கோசரம் தான் எல்லாரும் வரும். அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். உன் பாட்டெல்லாம் எப்படி இருக்கு? உன் படமா அது? படமா எவனுமே கன்சிடர் பண்ணலையப்பா. உனக்கு 3 சொம்ப ஒண்ணு உட்கார வச்சு போட்டு ரஜினிய மட்டமா பேசுறது, அஜித்தை மட்டமா பேசுறது, சிவகார்த்திகேயனை மட்டமா பேசுறது, சூர்யாவை பேசுறது. அவன் நாலடியார் தான் எதா இருந்தானடா. அவன் டாக்டர் எல்லாம் உருவாக்குறான்டா அகரம் ஃபவுண்டேஷன்ல. நீ யாரை உருவாக்குற? தற்கொலைகளை ஃபுல்லா பொறுக்கி பசங்களை விட்டு வெளியில நின்றுட்டு இருக்குங்க எல்லாம். இதை ஓப்பனா நீங்க டெலிகாஸ்ட் பண்ணணும். அந்த பிரசாந்த் ரங்கசாமி உன் தரம், உன் தகுதி உனக்கு துளி கூட கிடையாது. கள்ள உறவு, கள்ளக்காதல், அதனாலதான் நான் தட்டி கேட்கிறேன். கள்ளக்காதல், கள்ள உறவு பண்ண தக் லைஃப், கேட்டு பைய கமலஹாசனுக்கு லிப் டு கிஸ் சீனை, அது சூப்பர் படம். உனக்கு 4 தடவை பார்க்கலாம். கமலஹாசனோட சொந்த கதையை எதுக்குங்க பணம் செலவு பண்ணி நாங்க பார்க்கணும்? உனக்கு வெக்கமா இல்லையா? ரஜினி மேல வன்மத்தை கக்குறது. அவரையே நடிக்கிறாரு. கமலஹாசன் மூஞ்சி நடிக்கும் போது மார்க்கெட்டை விட்டாங்க. கமலஹாசன் நடிக்கும் போது ஏன்டா ரஜினிகாந்த் நடிக்க கூடாது? உங்களுக்கு எல்லாம் வெக்கமா இல்ல? நீ என்ன வேணா சொல்லிட்டு போ. வேர்ல்டுல திருப்பி சொல்றேன். ஆந்திரால இருந்து அருணாச்சல் பிரதேஷ் வரையிலும், கன்னியாகுமரியில இருந்து காஷ்மீர் வரையும் நாங்க நார்த் இந்தியால இருந்து வரோம். பெருமைக்கு சொல்றேன். நான் எங்க ஸ்டேட்ல தான் புக்கிங் ஓப்பன். அதை நான் பெருமையா சொல்லுவேன். அயர்லாந்துல இருந்து இருக்கிற உலகின் கடைக்குடி வர இஸ்ரேல் வரையிலும் ரஜினிகாந்த்னா யாருன்னு தெரியும். பிரைம் மினிஸ்டர் போனா கூட நீங்க ரஜினிகாந்த் ஊரான்னு கேட்கிற அளவுக்கு ரஜினிகாந்த்னு ஒரு நடிகன் தமிழை கொண்டு வந்து ஊர்ல தமிழ்ன்ற ஒரு மொழி இருக்கு அப்படின்றத உலகம் ஃபுல்லா கொண்டு போனதுல பெரும்பங்க அவர் போட்ட ரோட்ல தான்டா நீ நடந்து போற. அடுத்த நடிகர்கள் ஒரு இண்டஸ்ட்ரி கொடுக்கல. பிரபாஸ் கொடுத்தாச்சு. ஆந்திரால சிரஞ்சீவிக்கு பின்னாடி வந்த பிரபாஸ், அல்லு அர்ஜுனா இருக்காங்களா? சிவராஜ்குமாருக்கு பின்னாடி வந்த யஷ் இருக்காங்களா? மோகன்லால், மம்முட்டிக்கு பிறகு வந்த துல்கர் சல்மான் இருக்காங்களா? இந்த 74 வயசானவர் தான் நின்றுட்டு இருக்காரு தமிழ்நாட்டுல. 2.0 அதோடைய ரெக்கார்டா இந்தியில 300 கோடி கிட்டத்தட்ட. அதை யாரும் பிரேக் பண்ணலப்பா. நம்பர் 1 கபாலி. அதோடைய 9 வருஷம் கழிச்சு தலைவர் தான் பண்ணியிருக்காரு. நீ முந்தன் தான் நாங்க சொல்றோம். ஃபேக்கா எதுக்கு உன் போலி பிம்பத்தை கட்டமைக்கிற? உனக்கு 3 சொம்ப போட்டு உட்கார வச்சுன்னு எப்ப பார்த்தாலும் ரஜினியுடைய பணம் உண்மையான வசூலா இருந்தா கூட அந்த 3 சொம்பும் டிஸ்கவுண்ட் போட்டு குறைச்சு கொடுக்கும். ஆமா, ஜெயிலர் தான் நம்பர் 2. அவர் சொல்லிட்டாரு. டிஸ்ட்ரிபியூட்டர் ஸ்ரீதர் சொன்னதை நம்பணும். அவங்க என்ன சொல்லிட்டாங்க? நம்ம நம்பர் 1ல அந்த தமிழ்நாடு கலெக்ஷன்ல ஜெயிலர். பேப்பர்லாம் வருதுங்க. நார்த் இந்தியா பேப்பர், டைம்ஸ் ஆஃப் இந்தியா, இந்தியன் எக்ஸ்பிரஸ், இந்தியா டுடே, NDTV எல்லாரும் என்ன சொல்றாங்க? 2023ல ஜெயிலர் தான் சவுத் இந்தியன் ஃபிலிம்ல நம்பர் 1ல வந்திருக்கு. ஹிந்தியில வந்து காடர் 2 அப்ப வந்து சன்னி தியோல் படம் வந்தது. அதுல அவங்க படம் தான் ஹிந்தியில. சன்னி தியோல் படம், அக்ஷய்குமார் படம்லாம் கூட ஓடல. ஓமை காட் ஓடல. இந்த படம் தான் வந்திருக்கு. போலியான பிம்பம், பணத்தை கொடுத்து பேசுறது வெக்கமா இல்லையா? திறமை இல்லைன்னா ஒதுங்கி போயிட்டு போ. ஆனா ஒண்ணு சொல்லி ஒத்துக்கோ. திறமை இல்லைன்னு ஒத்துக்கோ. 50 வருஷம் ஒருத்தன் சூப்பர் ஸ்டாரா இருக்கிறது வயிறு எரியுதா? பொட்டி நீரு.